அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மே மாதம் 9ஆம் தேதிக்கு பிறகு நவக்கிரகங்களில் ஏற்படக்கூடிய மாற்றத்தின் காரணமாக கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பற்றின முழு தகவலை தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கன்னிராசி அன்பர்களே, இந்த மே மாதம் 9ஆம் தேதிக்கு பிறகு கிரகங்களில் ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு பல்வேறு வகைகளில் நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குங்க. அடுத்தடுத்து நிகழக்கூடிய கிரகங்களினுடைய பெயர்ச்சி, சேர்க்கை, இவை அனைத்துமே பார்த்தோம் அப்படின்னா தங்களுக்கு பெரிய அளவில் மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய வகையில் அமைகிறது அப்படின்னு தான் சொல்லலாம். மொத்தத்தில் இந்த காலம் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் நிறைந்த ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். பெரும்பாலும் பார்த்தோம் அப்படின்னா தங்களுடைய வாழ்க்கையில் சாதகமான நிலை உருவாகும், உயர்வான நிலை உருவாக போகிறது அப்படின்னு தான் சொல்லணும். அதற்கு ஏற்றவாறு வாழ்க்கை தரமும் உயர ஆரம்பிக்கும். குடும்பத்தினரிடையே ஒற்றுமை அதிகரிக்கலாம். ஆனால் கணவன் மனைவிக்கு இடையில அவ்வப்போது சண்டைகள், சச்சரவுகள், விவாதங்கள், வாக்குவாதங்கள், கருத்து வேறுபாடுகள் போன்றவை உருவாக செய்யும். அவ்வப்போது உருவாகி அது தானாக சரியாகிடும். அதனால் பெரிய அளவில் அதை நினைத்து கவலை கொள்ளவோ தேவையில்லை. நீங்கள் அந்த பிரச்சனையை பெரிதாக்கவும் வேண்டாம். எழக்கூடிய அந்த விவாதத்தின் போது தவிர்த்து கொள்ளுங்கள். இல்லை ஒருவருக்கொருவர் அனுசரித்து விட்டு கொடுத்து செல்வது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி ஆரோக்கியம் ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா கடந்த காலத்தை விட இந்த காலம் சற்று மேன்மையாக சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். கடந்த காலத்தில் பார்த்தோம் அப்படின்னா உடல் ரீதியான ஒரு தொந்தரவு இருந்திருக்கும், மருத்துவ செலவுகள் இருந்திருக்கும். அதே மாதிரி இந்த காலத்தில் பெரிய அளவில் பாதிப்புகள் கிடையாது. இருந்தாலும் குழந்தைகள் உடல் நலத்தில் கொஞ்சம் அக்கறையாக இருக்க பாருங்கள். குழந்தைகள் மூலமாக சுப செய்திகள் கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. திருமணமான தம்பதிகளுக்கு குழந்தை பேறு ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூட வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி சுபகாரிய நிகழ்வுகள் நடைபெறக்கூடிய ஒரு காலகட்டம். நீங்கள் அதிகப்படியான சுபகாரியங்களை கலந்து கொள்ள வாய்ப்பு இருக்குது. சுப விரயங்கள் மற்றொரு புறம் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்குது. விருந்தினர்களினுடைய வருகையால் செலவுகள் அதிகரிக்கலாம். ஆனால் அதே சமயம் குடும்பத்திற்குள்ள ஒற்றுமையும் ஒரு சந்தோஷம், உற்சாகம், மகிழ்ச்சி நிறைந்து காணப்படும் உறவினர்களினுடைய வகையில். ஆனால் அதே சமயம் உறவினர்கள் மத்தியில் கலகமும் உண்டாகும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராகவும் இருக்க பாருங்க. இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகைகளில் நன்மைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால பெரிய அளவில் இதை நினைச்சு நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இருந்தாலும் சில விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்கலாம். அதாவது இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா தன்னம்பிக்கை, தைரியம் அதிகரித்து போலியான நபர்களை எளிதாக இனம் கண்டு அவர்களிடமிருந்து விலகி இருப்பீங்க. கணவன் மனைவி மற்றும் குடும்பத்தினருடன் இருந்து வந்த மனஸ்தாபங்கள் நீங்க குடும்பத்தில் ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் அதிகரிக்குங்க. அதே போல் தடைபட்ட காரியங்கள் அனைத்துமே விலக ஆரம்பிக்கும். திடீர் பணவரவும் அதிர்ஷ்டமும் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களால் பெரிய அளவில் சேமிக்க முடியாது அப்படின்னாலும் கூட வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறது, நகைகள் வாங்குறது, பயணங்கள் செல்வது அப்படின்னு பணவரவு அபரிமிதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி தடைபட்ட சுபகாரியங்களை எளிதாக செய்து முடிச்சிடுவீங்க. குறிப்பாக கடன் தொல்லை உங்களுக்கு தீருங்க. படாத பாடுபட்டு இருந்த கன்னிராசி அன்பர்களுக்கு கடன் பிரச்சனையில இருந்து முழுமையாக வெளிவரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் அப்படின்னு நான் சொல்லணும். அதே மாதிரி திடீர் பணவரவு ஏற்படும். அப்படிங்கிறதுனால பொருளாதார சிக்கல்கள் தீர்ந்து பணப்பற்றாக்குறையால் ஏற்பட்ட வேலைகள் வேகமாக நிறைவடையும். சரியாக திட்டமிட்டீங்க அப்படின்னா திடீர் பணவரவு மூலமாக கடன்களை உங்களால் முழுவதுமாக அடைக்கலாம். அதனால் கொஞ்சம் உஷாராக இருங்க. திடீர் பணவரவு மூலமாக நீங்கள் கடன்களை அடைக்க வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் சரியான திட்டமிடலோடு நடந்து கொள்ளுங்க. அது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி கடந்த 1.5 ஆண்டுகளாக ராசியிலேயே இருந்த கேதுவால் குடும்பம் மற்றும் திருமண வாழ்க்கையில் சின்னதாக மனக்கசப்புகள் ஏற்பட்டிருக்கலாம். குறிப்பாக திருமண உறவில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்க பெறுவீங்க. குடும்பத்தின் தேவைகளை பூர்த்தி செய்வீங்க. குடும்ப சூழல் உங்களுக்கு நிம்மதியாக மாறவும் ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி மகன் மகள் கல்வி அப்படி இல்லைனா திருமணம் அப்படின்னு
எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்வீங்க. பூர்வீக சொத்து விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கி உங்கள் தரப்பில் இருந்த நியாயம் வெளிப்பட்டு தங்களுக்கு சாதகமாகவே முடியும். நீண்ட காலமாக திருமணம் தடைபட்டிருந்த தங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் திருமண வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்கப்பெறுகிறது. அதே சமயம் வேலையில் ஏதேனும் மாற்றம் செய்ய வேண்டும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த காலகட்டத்தில் அதை விட்டுருங்க. அடுத்த மாதம் நீங்கள் அதை முயற்சி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது சாதகமாக முடிய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சில நெருக்கடிகள் ஏற்படலாம். அதனால் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க அடுத்த ஓராண்டுக்கு நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம். வேலை விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்கள். அதே மாதிரி மேலதிகாரிகள் சக ஊழியர்களிடம் பேசும் பொழுது மிக மிக கவனமாக இருக்கணுங்க. வியாபாரம் செய்தவர்களுக்கு ஒரு நல்ல காலமாக இருக்க பெறும் அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் கூட்டு தொழில் செய்கிறவங்க எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம். வேற்றுமொழி பேசுபவர்களால் வெளிநாட்டு நபர்களால் ஆதாயங்கள் உண்டாக பெறலாம். அதே சமயம் பல விதங்களில் சாதகமாக இந்த காலம் இருந்தாலும் கூட உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் சின்ன சின்ன நெருக்கடியான சூழலை உண்டாக்க செய்யும். புதிய வேலை கிடைக்காமல் இருக்கலாம். வேலையை விடக்கூடாது. அதே சமயம் அகலக்கால் வைத்து புதிய முயற்சிகளையும் செய்யக்கூடாது. வெளிநாட்டு வேலை, சொந்த ஊரை விட்டு வெளியூர் அல்லது வெளி மாநிலங்களில் வேலை செய்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் ஒரு அதிர்ஷ்டமான காலமாக இந்த காலம் இருக்கும். அதே மாதிரி வெளிநாட்டு முயற்சிகளும் கைகூடும் அப்படின்னு சொல்லலாம். வேற்றுமொழி மற்றும் வேற்று இனத்தவரால் உத்தியோகம் மற்றும் தொழிலில் ஆதாயம் அடைவீங்க. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்தில் இருந்து தற்போது வரைக்கும் ஒப்பிடும்போது சுமாராக தாங்க இருக்கும். பொருளாதார ரீதியாகவும் பண வரவழையும் எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. ஆனால் அதிகப்படியான விரயங்களை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப அவசியங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க சரி, வியாபாரம் செய்கிறவங்க சரி, அவசரமாக எந்த மாற்றத்தையும் செய்கிறத இந்த காலகட்டத்தில் தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு நான் சொல்லணும். அதே சமயம் ஒரு சில நேரங்களில் வந்து பணவரவு திருப்திகரமாக இருக்க பெற்றாலும் அதற்கு நிகரான செலவினங்களும் மற்றொரு புறம் இருக்கும். அப்படிங்கிறதுனால திட்டமிட்டு பட்ஜெட் போட்டு செலவினங்களை மேற்கொள்வது அவசியமான ஒன்று. மனதில் ஏதேனும் டென்ஷன் உண்டாக தான் செய்யும். அதே மாதிரி உடல் சோர்வும் ஏற்படத்தான் செய்யும். முயற்சிகளில் சாதகமான பலன்கள் கிடைக்க பெறலாம். புதிய நபர்களின் அறிமுகமோ அவர்களால் நன்மையும் உண்டாகும். வீடு வாகனம் தொடர்பான செலவுகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். வழக்கு விவகாரங்களில் மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருக்க பாருங்க. தொழில் வியாபாரம் தொடர்பான பணிகளில் இருந்த தடங்கல்கள் நீங்கும். சாதுரியமான தங்களுடைய பேச்சு வியாபார விருத்திக்கு கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி குடும்பத்தில் இருந்த சிறு சிறு பிரச்சனைகள் சரியாகும். கணவன் மனைவிக்கு இடையே விட்டு கொடுத்து செல்வதன் மூலமாக நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்க பெறுகிறது அப்படின்னு தான் சொல்லணும். உறவினர்கள் வகையில் தவிர்க்க முடியாத சுப செலவுகளை சுமக்க நேரலாம். முக்கியமான பயணங்களும் முக்கிய பிரமுகர்களினுடைய சந்திப்பும் உண்டாகும். அது தங்களுடைய எதிர்காலத்திற்கு நல்ல அஸ்திவாரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சிலர் கூட்டு முயற்சிகளில் லாபம் தேடுவாங்க. சிலர் குடும்பத்தினரோடு சேர்ந்து தொழில் செய்து லாபம் பார்க்கவும் செய்வாங்க. அதே மாதிரி ஆரோக்கியம் வந்து ஓரளவுக்கு நன்றாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சில விஷயங்களை இந்த காலகட்டத்தை வந்து போராடி எதிர்த்து நின்று வெற்றி கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாம். ஒரு சில நேரங்களில் கடமையை வந்து காப்பாற்றுவீங்க. பொருளாதாரத்தில் பிரச்சனை இருக்காது அப்படின்னாலும் வைத்திய செலவும் வீண் வரைய செலவும் தவிர்க்க முடியாததாக இருக்கும். அதனால் சில சமயம் பார்த்தீங்க அப்படின்னா விரக்தி ஏற்படலாம். ஜாதக தசாபுத்தியை அனுசரித்து தேவையான பரிகாரங்களை செய்து கொள்வதால் மனதில் ஆறுதலும் நம்பிக்கையும் உண்டாகும். தொழில் வியாபாரம் உத்தியோகத்தில் எவ்வித பிரச்சனையும் பெரிதளவில் இருக்காது அப்படின்னாலும் சின்ன சின்ன இடையூறுகள் இல்லை சிறு கால தாமதங்கள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்க பெறுகிறது. அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு திட்டமிட்டு செயலாற்ற வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு நாங்கள் சொல்லணும். அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தினர் உறவினர்களால் சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். அப்படிங்கிறதுனால பொறுமையை கடைபிடிக்க பாருங்க. பிள்ளைகள் மூலமாக பணவரவுக்கு வாய்ப்புகள் இருக்கு. கணவன் மனைவிக்கு இடையே சிறு அளவில் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கலாம். நண்பர்களால் காரிய அனுகூலங்கள் உண்டாகும். வியாபாரம் சுமாராகத்தாங்க இருக்கும். அதே மாதிரி இந்த நேரத்தில் வந்து நீங்கள் செய்யக்கூடிய பலதரப்பட்ட விஷயங்களில் பார்த்தோம் அப்படின்னா
எதிர்ப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்க பெறுகிறது. அதே மாதிரி ஒரு சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா வாழ்க்கை துணை உறவினர்கள் வருகையால் அதிகப்படியான செலவுகள் ஏற்படலாம். போதுமான பணம் இருக்கிறதுனால ஓரளவுக்கு சமாளித்து விடுவீங்க. அதே மாதிரி நேரத்திற்கு சாப்பிட முடியாதபடி ஒன்று மாற்றி ஒன்று ஏதேனும் வேலை இருந்தபடியே இருக்கும்.